இங்க அமிர்தகடேஸ்வரர் மற்றும் இங்க அபிராமி தாயோட அனுகிரகம் பெறுவதற்காக இதை அவங்கள வணங்கி செல்றோம். இந்த தேர்தலில் ஓபிஎஸ் பையன் சொல்லியிருக்காரு ரவீந்திரநாத் பாஜக கூட ஒரு நாட்கள் கூட்டணி அறிவிப்போன்னு. அப்படி கூட்டணி அறிவிச்சாங்கன்னா நீங்கள் காமராஜர் சொல்லிட்டீங்களா குற்றம் சொல்லிட்டீங்களா? ஓபிஎஸ் 2 லட்சம் தான் நிற்கும் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நான் சொல்லுவேன். அதாவது எங்களுக்கு ஏற்கனவே குக்கர் சின்னம் இருக்கு. நீங்க ஏதோ வதந்திகளை எல்லாம் வச்சுக்கிட்டு பொய் செய்திகளை வச்சுக்கிட்டு யூகங்களை வச்சுக்கிட்டு எங்களை தயவு செய்து கேள்வி கேட்காதீங்க. இன்னும் சில நாள்கள் பொறுத்துருங்க. எல்லாம் உங்களுடைய அனுமானங்களுக்கும் உங்களுடைய யூகங்களுக்கும் உறுதியாக விடை கிடைக்கும். நானும் திரு ஓபிஎஸ் அவர்களிடம் வருங்காலத்தில் அரசியல் ரீதியாக இணைந்து செயல்படணும் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டோம். கூட்டணிக்காக சில கட்சிகளுடன் பேசிக் கொண்டிருப்பது உண்மை. அதெல்லாம் ஒரு இறுதி வடிவம் எட்டிய பிறகு நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இறுதி வடிவம் எல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் உறுதியா ஊடகங்கள் மூலம் தானே மக்களுக்கு தெரிவிக்க முடியும். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். எங்களுடைய கூட்டணி எல்லாம் உறுதியான பிறகு நாங்கள் தெரிவிக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.